நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவருவதற்கான ஆயுதம், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய ஒரு பயணம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். ஒவ்வொரு நாளும் முதல் கேள்வி நியூஸ் 7 தமிழுடையது. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான கேள்வி என்னவென்று பார்க்கலாம். இனம், மதம், மொழி, வயது என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு பெண் ஜனிக்கும் தருணத்திலிருந்து மரணம் சம்பவிக்கும் தருணம் வரை அவளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் ஏராளம். எனினும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் இந்தியா உலக அளவில் 4வது இடம். உலக அளவில் 3இல் ஒரு பெண் வன்முறையால் பாதிக்கப்படுகிறார் என ஓர் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த வாரமும் அரியலூரில் நந்தினி என்ற பெண் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார். இதன் அடிப்படையில் கேள்வி நேரம் 5 கேள்விகளை எழுப்பியுள்ளது. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? பாலியல் வன்கொடுமைகள் சாதி கொடுமைகளினுடைய ஒரு அங்கமா? தொடரும் பாலியல் குற்றங்களுக்கு அதில் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு சட்டப்பூர்வமான நீதி கிடைக்கிறதா? பெரும்பாலான பாலியல் குற்றங்களில் தொடர்ந்து திரும்ப பெண்கள் மீதே அவதூறு கட்டமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? பெண்கள் மற்றும் இளைஞர் நலனில் மத்திய மாநில அரசுகளுக்கு அக்கறை இல்லையா? இந்த 5 கேள்விகளை உள்ளடக்கிய பல்வேறு விஷயங்களையும் இன்றைய கேள்வி நேரம் பேச இருக்கிறது. பிரதானமாக ஜனவரி 14ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கிணற்றிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற 16 வயது நந்தினி என்கிற பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை குற்றவாளிகளில் ஒருவரை குண்டா சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சிலரை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்தும் அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் குறித்தும் இன்றைய கேள்வி நேரத்தில் பேச இருக்கிறோம். கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதிமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையிலிருந்து கிருஷ்ணசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. எவிடன்ஸ் கதிர் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். கதிர் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். மேடம், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஜனவரி 14ஆம் தேதி ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய அளவிலான தமிழகம் முழுக்க ஒரு எழுச்சி இருந்த நேரம். ஒட்டுமொத்த ஊடக பார்வையிலிருந்தும் இந்த சம்பவம் பெரிய லெவலில் விலகி போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த பிரச்சனையை பெரிய அளவில் ஊடகங்கள் கொண்டு போகாமல் இருந்ததற்கு ஊடகங்கள் சார்பாக நாங்களே வருத்தம் தெரிவிக்கிறோம். ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எப்படி கையாண்டிருக்க வேண்டும், எப்படி கையாண்டிருக்கிறது? முதலில் அந்த பெண்ணுன்னு சொல்றது குழந்தைங்க. 16 வயசுலேருந்து ஒரு பெண்ணு கூட இல்லை, குழந்தை. என்ன ஒரு வன்மம் மனசில் இருந்தால் எப்போவுமே டீனேஜில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அது எல்லாருக்குமே இயற்கை. அதற்காக அந்த பெண்ணை பயன்படுத்த பிறகு அந்த பெண்ணை தூக்கி எறிந்தது மட்டுமல்லாமல் கொடூரமாக கொலை செஞ்ச என்னுடைய முதல் கருத்து, அந்த குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இது நம்ம இப்போ கைது பண்ணியிருக்கோம், அவங்களை குண்டாஸில் போட்டுக்கிறது மட்டுமல்ல, நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக வக்கீல்களையும் கேட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தயவு செஞ்சு ஜாமீன் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி நீதிமன்றங்களுக்கும் மாண்புமிகு நீதிமன்றங்களுக்கும் வைக்கிற தூக்கு தண்டனை கூடாதுங்கிற ஒரு கருத்து நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களை தப்பே கிடையாது தூக்கில் போட்டால். அந்த பெண் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? ஒன்று. இரண்டாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்களாம் படிக்கிற காலத்தில் குடும்பத்தில் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா எல்லாரும் உட்காந்து பேசுவோம் அன்னைக்கு என்ன நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் சமூக வலைதளம் வந்த பிறகு ஒன்று குடும்பத்தில் பெரியவங்க டிவி பார்க்குறாங்க, பிள்ளைங்க வாட்ஸ்அப்பில் போயிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த இடைவெளி ரொம்ப குறையிறதுனால் பல விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமையே போயிடுது. இந்த சமூக வலைதளங்களும் இன்னைக்கு ஃபேஸ்புக் மூலமாக காதல், வாட்ஸ்அப் மூலமாக காதலிப்பது தப்பே கிடையாது. காதல் என்பது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதற்கு எதற்கு வயது இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது, இந்த வயதில் தான் ஒரு பெண் பக்குவப்படுகிறார், இந்த வயதில் தான் ஒரு ஆண் பக்குவப்படுகிறார்னு. இன்னைக்கு சமூக வலைதளம் எடுத்தீங்கன்னா குறிப்பாக பெண்களை பற்றி அது சமூக சேவைக்கு வர பெண்களாக இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் இப்போ அரசியலோ சினிமாவோ படிக்கிற பிள்ளைங்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த சமூக வலைதளங்கள் பெண்களை பற்றி கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் தவறான கருத்துக்களை பதிய வைப்பதும் அதை நிறுத்தினாலே எனக்கு தெரிஞ்சு இதே போல குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேஸ்புக் மூலமாக நம்ம ஒருத்தர் ஒன்றுமே புரிஞ்சுக்காம காதல் மலர்ந்துருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை காதலிச்சு இவர் காதலிப்பார், அந்த பிள்ளை காதலிக்கிறது. சமீபத்தில் கூட கேரளாவில் ஒரு பொம்பளை பிள்ளைய காலேஜில் போய்
தன்னை காதலிக்கலைங்கிறதுக்காக தானும் மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு அந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு படிக்காம வரும்போது இந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இதன் மூலமா நடக்கிற அவலங்களும் குறையணும். அதே போல இந்த ஜாதி இரண்டொழிய வேறு இல்லையடி பாப்பா என்றார் பாரதி. இன்றைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் காதலிக்கிறாங்கன்னா ஜாதி மதத்திற்கு அப்பால் பெற்றோர்களும் சரி அந்த பெண்ணோட உணர்வை புரிந்து கொண்டு கூப்பிட்டு பேசலாம். பேசி இந்தம்மா உனக்கு தப்பு கிடையாது, இந்த வயதுக்கு அப்புறம் நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ, பையன் எந்த ஜாதி என்று பார்ப்பதை விட அந்த பையனுடைய நடவடிக்கை நல்ல பையனா இருக்கான், வேலை செய்யறான், அப்படிலாம் பார்த்தாலே இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை எடுத்துக்கங்களேன், பெற்றோர்களே அந்த சம்பவம் நடப்பதற்கு இந்த பெற்றோர்களே காரணமா இருந்தாங்க. அங்க அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, அந்த பெண்ணு கூட பாவம் ரொம்ப தைரியமா இனிமே எனக்கு பெற்றோர்களே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அவலங்களாக இருப்பதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டாலே இதை போல குற்றங்கள் நடக்காமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். ராஜலட்சுமியிடம் உங்களை பொறுத்த வரைக்கும் நந்தினியினுடைய பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது கண்டிக்கத்தக்க ஒன்று. அதுக்கு மேலே சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி சீரியஸாக அந்த மீடியாவும் இதை சீரியஸாக டீல் பண்ணணும், கோர்ட்டும் இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். சீக்கிரமாக இதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அதை வெளியே நீங்கள் மீடியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தலித் பெண்கள் மீது வன்முறைங்கிறது இது ஒரு வரலாறு ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா யாரெல்லாம் மார்ஜினலைஸ்டாக இருக்காங்களோ, பாவர்ட்டி அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்கள ஈஸியாக நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் சமுதாயத்தில் இருக்குங்கிறது உண்மைதான். அது இருக்கக்கூடாது. நம்ம என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் 4 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் அந்த பொண்ணு கொலாப்ஸ் ஆகியிருக்கும். அவன் முதல்ல வர காதல்ங்கிற சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த காதல் நாடகம்னு நம்ம இதில் அப்படிலாம் தவறுகான செய்திகளையும் பரப்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம சமுதாயத்தில் பெண்களை நம்ம பிரதமர் மோடி தான் சொன்னார், பெண்கள் தாய்மார்களே ஆண் குழந்தைகளை பார்த்து வளருங்கள் அப்படின்னு. இந்த பெண்ணு பூ பெய்யுதுன்னா அந்த வயசு வரும்போது ஒரு சடங்கு வைக்கிறாங்க, என்ன ஏதுன்னு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அது கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பையங்களுக்கு அதில் அந்த மாதிரி புரிதலே இல்லை. எப்படி அவங்க அந்த ஹார்மோனல் ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு எஜுகேஷன் எங்கேயா இருக்கான்னா அது எங்கேயுமே இல்லை. அதை எப்படி அவங்க வழிபடுத்துறதுங்கிறது இந்த ஆண்களுக்கு சொல்லி தருவது இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரி ப்ராஸ்டியூஷன் லீகலைஸ் பண்ணியிருக்க இடங்களில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் ரொம்ப குறைவு, அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. இது பெண்கள் நீங்கள் என்னமோ அவங்க பாலியல் ரீதியாக தொழில் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்ம நாட்டில் நம்ம சட்டங்களை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ தான் முன்னைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வராது. இன்றைக்கி சில சமுதாயங்களை வெளியே வருது, சில சமுதாயத்தில் வெளியே வராமல் அதை மறைச்சிடுறாங்க. அது ஏதோ மீறி 10 வந்ததுன்னா 1 தான் வெளியே வருது, 30க்கு 1 தான் வெளியே வருது அப்படின்னே சொல்கிறாங்க ஒரு சதவீதம். இந்த யூஎன் கூட என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வரலாற்று ரீதியாக ஒரு சில அமைப்புகள் பின்தங்கி இருக்கிறது, பெண்கள் பின்தங்கி வைத்திருக்கிறார்கள், சொத்துரிமை கிடையாது, படிப்பு கிடையாது, நம்ம நாளாக வச்சு அவங்களை சப்மிஸாக வச்சு இந்த ஆண்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆண்களுக்கு நம்ம சொல்லி தரலை. அதுதான் முக்கியமான விஷயமே தவிர இதில் பெண்களும் கொல்லப்படுகிறார்கள், ஆண்களும் கொல்லப்படுகிறார்கள், சமுதாயத்தில் கொலை ரொம்ப ஈஸியாக போயிட்டு இருக்குங்கிறது இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு படித்த வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இவங்கெல்லாம் கூலிப்படை உபயோகப்படுத்தப்படுகிறாளுங்கிறது அது ஒரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தாலும், இந்த தலித் பெண்ணுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்க வன்முறை 16 வயசில் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது தெரியலை, அந்த அம்மாவுக்கும் தெரியலை, அந்த அம்மாவை அதை கவனிக்கலை, அதை ஒரு அபார்ஷன் பண்ணியிருக்கலாம், அதையும் செய்யலை. இதுக்கெல்லாம் ஏன் அந்த சமுதாயத்தில் தெரியலையா, ஏன் இப்படி அவங்க அதை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க? இந்த பொண்ணுக்கு எதுக்கு அம்மாட்ட போய் சொல்கிறதுக்கு முடியாமல் இருந்தது, பெற்றோர் இதை ஏன் கவனிக்கலை? இதெல்லாம் சமுதாயத்தில் அக்கறையோடு பார்க்கணும். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணை கவனிக்கலையா, இல்லை வீட்டில் வெளியே வேலைக்கு போகும்போது அதை கவனிக்கலையா, யாரும் உற்றார் உறவினர்கள் சொல்லிக் கொடுக்கலையா, சமுதாயம் சொல்லிக் கொடுக்கலையா? இது எல்லாமே சமுதாயத்தின் மேல் ஒரு கோளாறு இருக்குங்கிறத நம்ம எடுத்து தொடர்ந்து பேசலாம். ராஜலட்சுமி மேடம் திரும்ப வரேன் சார். 2வது சுற்றுல இல்லை அது மேடம்க்கு சொல்லிடுறேன். அந்த பெண் வீட்டில் சொல்ல கண்டிப்பாக அந்த ஏஜில் குழந்தைங்க அது சொல்ல பயந்துட்டு இருக்கலாம். அதே போல தாய்க்கு தன் குழந்தை இந்த வயசுல இப்படி ஒரு நிலைமைக்கு வருங்கிற எண்ணம் எந்த தாய்க்குமே இருக்காது. சோ அதனாலதான் அவங்க 2 பேருக்குள்ள அது தெரியாம போன காரணமே 15-16 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பான்னு எந்த தாயும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை இந்த வயசுல தப்பு பண்ணிட்டோமேங்கிற பயத்துல தன் தாய்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம். கிருஷ்ணா அமைச்சர், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? திரும்ப வரேன் மேடம், எப்படி பாக்குறீங்க சார்? இந்த அதாவது இது காலம் இன்றைக்கு நிறைய மாறிடுச்சு. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமே அவர்களுக்கு விவரங்கள் என்னன்னு புரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் எப்படின்னா, ஒரு காலத்தில் 18 வயசு 20 வயசு தாண்டி தான் வரும். ஆனால் இன்றைக்கு 14 வயசு 15 வயசில் இருக்கிறவனே ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்லேயே உள்ளே பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு இது தெரியுது. அப்போது 15 வயசு 16 வயசில் அந்த காதல் உணர்வுகள் அவர்கள் மனசில் அப்படி தான் மலர ஆரம்பிக்குது. அந்த நேரங்களில் அதை சரிப்படுத்துறதுக்கு
கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் செக்ஸ் எஜுகேஷன் கட்டாயமாக தேவை. இல்ல நம்ம விமர்சனங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்க வேண்டியதுதான். காரணம் என்னன்னா, கிராமங்களிலே இருக்கின்ற அந்த அப்பாவி பெண்ணை ஆசை வார்த்தைகளால் மயக்குவது, அதற்கு பிறகு கெடுப்பது, அதையும் மீறி கொலை செய்வது என்பது காட்டுமிராண்டித்தனம். இந்த காட்டுமிராண்டித்தனம் ஏன் வந்தது அப்படிங்கிறத அந்த சமுதாயத்தை நோக்கி பல கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விகள் இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருடைய மனசில் எதிரொலிக்க வேண்டிய கேள்விகள். உங்களை இந்த கேள்விகளுக்காக நான் பாராட்டுகிறேன். ஆனால் இந்த கேள்விகளை கேட்பதற்கு முன் அவர்களுடைய காதல் என்பது அறிவுபூர்வமாக இல்லை. இல்லை, இந்த பிரச்சனையில் 2 சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று, அந்த பெண் காதலித்த காரணத்தால் கர்ப்பமுற்றிருப்பது. ஆமாம். இந்த சம்பவத்தில் நடந்த 2ஆம் பிற்பகுதி என்பது திருமணத்துக்கு கோரிய அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து பிறப்புறுப்பு வழியாக இருந்த கருவை முற்றுமாக இழுத்து அந்த பெண்ணை தூக்கிட்டு கொலை செய்து கிணத்துல தள்ளினது. இந்த முதல் பகுதி மட்டுமே திரும்ப திரும்ப இந்த அரங்கில் பேசப்படுகிறது. 2ஆம் பகுதி குறித்து உங்களுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். 2வது பகுதி அது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான செயல். இந்த செயலை செய்தவனுக்கு சட்டத்திலே இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவங்களுக்கு என்னென்னா, அப்போ டொனால்டு ட்ரம்ப் எப்படி தன்னுடைய நாட்டை காக்கணும்னு சொல்லிட்டு அதிரடி திட்டங்களை போடுறாரோ, அது மாதிரி சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி அம்மா சரஸ்வதி அம்மா கூட சொன்னாங்க, இந்த சட்டங்கள் நீதிமன்றங்கள் இதை மிகவும் வன்மையாக கண்டிக்க வேண்டும். கொடூரமாக இருக்க வேண்டும். இதே மாதிரி கண்டிச்சிருக்காங்க. பல விஷயங்கள்ல இதே மாதிரியான தீர்ப்புகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால இது தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சார், என்னன்னா, இப்ப நான் உங்களை வாழ்த்துகிறேன் அப்படின்னா வெறும் வார்த்தைகளை சொல்லிட்டு நீங்க வளர்ந்துட முடியுமா? கண்டனம் அப்படி சொல்லிட்டு அவன் செய்யாம இருக்கானா? எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இதை தண்டனை பூர்வமாக, அனுபவபூர்வமாக, இதற்கு இது செய்தால் இதுதான் தண்டனை என்று ஒரு தீர்மானமான ஒரு ஸ்டிப்புலேஷன் கொண்டு வரணும். ஓகே, தொடர்ந்து கொண்டு வர வேண்டும். தொடர்ந்து பேசலாம் சார். எனக்கு சிஆர் சரஸ்வதி அவர்களிடம் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, காவல்துறையினுடைய கவனக்குறைவும் அலட்சியமும் தான் நந்தினியினுடைய கொலைக்கு காரணம்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, உண்மையிலேயே அன்றைக்கு காவல்துறை என்ன நடந்தது என்பது இப்போ நம்ம பார்க்கும் போது தான் தெரியும். சொன்ன மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இருந்ததுனால அந்த நடந்த சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வராமையே போயிடுச்சு. என்ன நடந்தது, காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன. ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய ஆட்சியில் எப்போவுமே காவல்துறை மிக சரியாக தன் கடமையை செய்கிற அளவுக்கு தான் அம்மா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா எப்போவுமே மற்ற காவல்துறையோட தமிழ்நாடு எப்பவுமே நல்ல பேர் வாங்கிய துறை. ஸோ அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் அங்கே உண்மையிலே என்ன நடந்ததுங்கிறது அரசாங்க கவனத்திற்கு போகும்போது அப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக அம்மாவுடைய அரசாங்கம் இனி நடக்காமல், ஏன்னா பெண்களுக்காக அந்த 13 திட்டங்களை அம்மா கொண்டு வந்தது இல்லாமல். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 29ஆம் தேதி நந்தினி காணாம போறாங்க. டிசம்பர் 30ஆம் தேதி அந்த பெண்ணுடைய பெற்றோர் காவல் நிலையத்துக்கு போய் குறிப்பிட்ட மணிகண்டன் என்கிற ஒரு நபர் மீது புகார் சொல்றாங்க. அவரை அழைச்சு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் எந்த விசாரணையுமே நடக்கப்படலை. ஜனவரி 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட சில தலித் அமைப்புகள் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணி அங்க போராட்டம் நடத்தின பிறகு அதற்கு பிறகும் கூட பெரிய அளவில் கைது நடக்கவே இல்லை. டிசம்பர் 29க்கும் ஜனவரி 14க்கும் நடுவில் 17-18 நாட்கள். நீங்க புகார் கொடுத்த மறுநாள் நீங்க ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பெண்ணை உயிரோடாவது மீட்டிருக்கலாம். காவல்துறையினுடைய அலட்சியத்தினால் இந்த பெண் 2 வாரங்கள் கழிச்சு பிணமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இது எப்படி ஒரு சிறப்பான நடவடிக்கை? அதுதான் இப்பொழுதுதான் வெளிச்சக்கு இந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே லேட்டா தான் இப்பதான் ஒவ்வொன்றா வெளியில வருது. மேடம், உங்களுக்கும் எனக்கும் இது லேட்டா வெளியில வரலாம். ஆனா அந்த காவல்துறை அதிகாரிக்கு அது லேட் கிடையாது. கண்டிப்பா அரசாங்க கவனத்திற்கு போயிருக்கும் போது நிச்சயமா அரசாங்கம் அந்த காவல்துறை விசாரிக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு குழந்தையோட வாழ்க்கைங்க, ஒரு குழந்தையோட உயிர். இது எதிர்காலத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை எங்க காவல்துறை கவனக்குறைவாக இருந்திருந்தால் அம்மாவுடைய அரசு கண்டிப்பாக அவர்களை விசாரிக்கும். கண்டிப்பா விசாரிக்கும். இது கவனக்குறைவு இல்லை. இதற்கு முன்பாக சேலம் அருகே இந்த மாதிரி என்ன Facebookல ஒரு பையன் என்னுடைய புகைப்படத்தை ஆபாசமா மாஃபிங் பண்ணியிருக்காங்கிற புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காம அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான புகார்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கிறதே இல்லைங்கிறது தான் தமிழ்நாட்டோட ட்ராக் ரெக்கார்டா இருக்கு. இல்ல அந்த பொம்பளை பிள்ளை அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மிக முக்கிய காரணமே அந்த பொண்ணே சொல்லுச்சு, மத்தவங்க நம்புறாங்களே என்ன பெத்தவங்களே என்ன நம்பல. அந்த பொண்ணு மன உளைச்சல் மிகப்பெரிய திரும்ப திரும்ப நாம இங்க பேசிட்டு இருக்கிறது குடும்ப பிரச்சனை அல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு பிரச்சனை. கடிதத்தில் இருந்த வார்த்தை
மற்றவங்க என்னை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னை பெற்றோர்களே இதை மாப்பிள்ளைங்க நம்பலை, என்னை திரும்பி திரும்பி கேள்வி கேட்டாங்க. அதுதான் என் மன உளைச்சல். அதுக்கு தான் சொல்றேன், பெற்றோர்கள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பேசினாலே எல்லா பிரச்சனைகளுமே குடும்பத்தினுடைய பங்கும் சமூகத்தினுடைய பங்கும் கண்டிப்பா இருக்கு. நம்முடைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக, அதிமுகவினுடைய பிரதிநிதியாக நாம் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடம் இது. ஒரு அரசாங்கம் ஒரு சாதாரண மக்களினுடைய பிரச்சனை, என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேங்கிற ஒரு புகாரை காவல்துறை எவ்வளவு அலட்சியமாக ஹேண்டில் பண்ணப்பட்டு இல்லைங்க. சோசியல் மீடியாஸ்ல காவல்துறை அலட்சியங்கிறதே இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல, நான் பாதிக்கப்பட்டதே உங்களுக்கு தெரியும், என்னெல்லாம் என்ன கமெண்ட்ஸ் அடிச்சாங்கன்னு தெரியும். நான் போய் சைபர் கிரைம்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கூட அது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறதே அது வந்து பெரிய ப்ரொசீஜரா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு ஃபேஸ்புக்லயோ உங்களை கேலி செய்த நபர் உங்களுக்கு தெரியாது, ஆனா கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். தன்னை ஏமாத்திட்டாங்க இல்ல தன்னுடைய பெண்ணை ஏமாத்திட்டாங்க இந்த நபர் மீது குற்றம் சுமத்தி இருக்கிற போது அவரை அழைச்சு விசாரிக்கிறதுக்கு 15 நாளா? இல்ல அவங்க குற்றத்தை வைத்து கண்டிப்பா கூப்பிட்டு பேசி இருக்காங்க, நிரூபிக்கப்படலை. அதுதான் அந்த பையன் வந்து நான் இல்லங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது நான் பண்ணல, என்ன தெரியுமாங்க சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க, அது என்னோட இதை எடுத்துட்டு வேற யாரோ பண்றாங்க, மாஃபிங் மட்டும் இல்ல சார் பண்றாங்க, என்னோட இதை திருடுறாங்க. இதுல வந்து வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்ல என்ன நடக்குது? நந்தினி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு பின்னாடி நந்தினி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருந்த பையனை கூப்பிட்டு விசாரிங்கிறத தவிர ஒரு ஏழை பெற்றோர் போய் என்ன சொல்லிட முடியும் ஸ்டேஷன்ல? அரியலூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே அப்படி அவர்கள் போய் கவனக்குறைவாக காவல்துறை இருந்திருந்தால் நிச்சயமாக அரசாங்கம் விசாரிக்காம இருக்கவே மாட்டாங்க. இந்த விசாரணை என்பது அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்குமாங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல அதாவது நான் உண்மையிலே அந்த குடும்பத்திற்காக, அந்த தாய்க்காக நான் வருத்தப்படுறேங்க. ஆனால் இந்த விசாரணை மூலமாக எதிர்காலத்தில் இனிமேல் நடக்காமல் தடுப்பதற்கு அரசாங்கம் உறுதுணையா இருக்கும்ல. தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோட எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். கதிர் சார் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நந்தினியினுடைய மரணம் என்பதும் நந்தினிக்கான நீதி என்பதும் நந்தினிக்கான பிரச்சனைங்கிறது எங்கே தொடங்குச்சுன்னு நினைக்கிறீங்க? நந்தினி 29ஆம் தேதி காணா போகிறாங்க. அன்னைக்கு இரவே வந்து நந்தினியுடைய குடும்பத்தினருக்கு ஃபோன் வருது, சம்மந்தப்பட்ட மணிகண்டனுடைய தொலைபேசியிலேருந்து தான் ஃபோன் வருது. அன்னைக்கே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸார் 30ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணிகண்டன் கடத்திட்டான் அப்படின்றதா கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடத்தல்ன்றதுக்கு பதிலாக கேர்ள் மிஸ்ஸிங்னு வழக்கு போடுறாங்க. இதான் விந்தையாக இருக்குது. கடத்தல் வேறு, கேர்ள் மிஸ்ஸிங் வேறு. அது மட்டும் இல்லாமல் இவன் தான் இந்த பொண்ணோட பழகி இருக்கிறான், பல முறை வந்து அந்த பொண்ணை தொந்தரவுப்படுத்தியிருக்கான்றதெல்லாம் சொல்கிறாங்க. போலீஸ் என்ன வெக்கக்கடான செய்யலன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட மணிகண்டனை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை பண்ணி இவன் குற்றவாளி இல்லைன்னு விடுவிக்கிறான். இது எப்படி போலீஸ் வந்து நல்ல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ சுவாதி வழக்கில் ராம்குமாரை தேடி போய் அவன் செஞ்சானா இல்லையோ கண்டுபிடிச்ச போலீஸ்காரன் இந்த வழக்கில் இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் விசாரணை பண்ணி இவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுறான். அந்த இந்து மண்ணினுடைய மாவட்ட செயலாளர் வந்து ஸ்டேஷனில் இழுத்துட்டு போகிறான். இது காவல் நிலையமா என்னது? இது ஒரு ஒரு எத்தனை நாள் அலைஞ்சிருப்பாங்க? 15 நாள். அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஏடிஎம்கே எந்த ஏடிஎம்கே வந்து வர வரல ஸ்பாட்டுக்கு. சும்மா பேசக்கூடாது எல்லா இடத்துலையும். மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேட்டு. 15 நாள் 17 நாள் அந்த ஏழத்தாயும் சேரி மக்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீ அன்னைக்கு 29ஆம் தேதி புகார் கொடுத்திருந்து போலீஸ்காரன் நினைச்சிருந்தாங்கன்னாக்க அன்னைக்கே பிடிச்சிருக்க முடியும். என்னைக்கு கொலை பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. 17 நாள் அவங்க கலைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுக்கும்போது உடம்புல வந்து புழு புடுத்து போச்சு, அழுகி போச்சு, வாயில கிழிஞ்சு போன உள்ளாடி திணிச்சு அந்த சிறுமியை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த உணர்வுடன் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நான் கேட்கிறேன், சுவாதி வழக்குக்கு மட்டும் டிஜிபி விசாரணை பண்ணாரு, டிஐஜி விசாரணை பண்ணாரு, ஐஜி விசாரணை பண்ணாரு, எத்தனை புலனாய்வு அமைப்புகள் விசாரணை பண்ணாங்க, எத்தனை கமிஷன் உள்ள போனாங்க. இந்த 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 இடத்துக்கு காக்கா குருவி வந்துச்சா நான் கேட்கிறேன். அந்த டிஎஸ்பி கேட்டிருக்கிறாரு, நீ என்ன பொண்ணை வந்து வளர்க்க தெரியாம வளர்த்திருக்கிற, அந்த பொண்ணுடைய வயிற்றுல 4-5 மாசம் சிசு இருக்கு அப்படின்னு வளர்த்திருக்கிறாரு. போலீஸ்கார வேலை வந்து பொண்ணை எப்படி வளர்க்கணுன்றது பெத்த தாய்க்கு அட்வைஸ் பண்றது இல்லை. எவன் கொலை பண்ணானோ அவனை உள்ள பிடிச்சி போடுறதா
அட்வைஸ். போலீஸோட கதிர் சார், கதிர் சார், மிக மோசமான பாரபட்சமான செயல். கதிர் சார், அதன் பிறகுதான் அழுத்தம் கொடுத்து. கதிர் சார், உங்களது உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம். உங்களது பிரச்சனையை உங்களது பிரச்சனை ரீதியா கொண்டு போறாரு. உங்க நிச்சயமா தயவு செஞ்சு பிரச்சனையை போகாதீங்க. உங்க பிரச்சனையை முன்வைப்பது என்பது எந்த ஜாதி வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான். எல்லா கான்ஸ்டிடியூஷனல் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கதிர், இந்த பிரச்சனை என்பது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நினைக்கிறீங்களா? இல்ல இதுல ஜாதியை உள்ள கொண்டாடாதீங்க. அந்த பெண்ணுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கணும். அதற்கு அரசாங்கம் துணை நிற்கும். அது நீங்க உடனே அதை வந்து சுவாதி வழக்குல பண்ணாங்க, இதுல பண்ணல, நீங்க ஒரு ஜாதி ரீதியா கொண்டு போறீங்க. அதை தயவு செஞ்சு ஜாதி ரீதியா கொண்டு போகாதீங்க. தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்களும் அதை ஒரு வர்க்கமும் இருக்கு, பெண் என்ற விஷயம் இருக்கு. இல்லங்க, ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் முடிச்சுக்கிறேன் இருங்க. நீங்க சுவாதிக்கு கொடுக்கக்கூடிய நீதி விசாரணை அமைப்புகள் இதுக்கு கொடுக்கப்படலன்றதா நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. சுவாதிக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் இதுக்கு ஏன் கொடுக்கப்படல? எத்தனை பேர் இன்னைக்கு பிரஸ் மீட் நடத்தி பேசுனீங்க? எவ்வளவு படைகள் போச்சு இங்க? 17 நாளா நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆளும் போய் எட்டி பார்க்கலன்னு சொல்றோம். அந்த டிஎஸ்பி அக்யூஸ்ட பிடிச்சி விடுவிக்கிறாருன்னு சொல்லும்போது வேற என்ன பாகுபாடு இருக்க முடியும் சொல்லுங்க? பண்ணலையா? இப்ப குண்டர் சட்டத்துல உள்ள போடலையா? அரசாங்க நடவடிக்கை எடுக்கலையா? அவரை குண்டர் சட்டம், அதாவதுங்க செய்தி வந்து அன்னைக்கு காவல்துறையில நாங்க சொல்லிட்டோம். அரசாங்க தரப்புல செய்தி போனா கண்டிப்பா விசாரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவர் குண்டர் சட்டத்துல போட்டிருக்கு. மத்தவங்கள தேடிட்டு இருக்கோம். அரசாங்க நடவடிக்கை எடுக்காம இல்ல. அவருடைய கேள்வி இந்த கொலை நடந்த பிறகான நீதி இல்ல, கொலை நடக்கிறதுக்கு ஏன் விட்டீங்கன்னு கேக்குறாரு. சமூக அழுத்தம். இது ஒரு காவல்துறையினருடைய அலட்சியம். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஒரே நிமிஷம், இந்த நிகழ்ச்சியோட முதல் சுற்றுல இது காவல்துறை அலட்சியமா நடந்துகிட்டாங்களான்னு நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். ஆனா நீங்க இதை திட்டமிட்டு காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம்னு பதில் சொல்றீங்க. அது எப்படி? இல்லங்க, நீங்க இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பார்வை இருக்குங்க. நீங்க இப்ப சுவாதி இருக்கிறாங்க, நவீனா இருக்கிறாங்க, இந்த நந்தினி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். சுவாதி வந்து ஒரு 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 சிட்டில இருக்கிற பொண்ணு, ஒரு பிராமண பொண்ணு. நவீனா ஒரு பிற்படுத்தப்பட்ட பொண்ணு. சுவாதிக்கு கொடுத்த முக்கியத்துவம் நவீனா கொடுக்கல. நவீனா கொடுத்த முக்கியத்துவம் கலைச்செல்வி கொடுக்கல. சாதியினுடைய அடிநிலை படிநிலை எப்படி இருக்கோ நீதிக்கான குரலும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு. அவங்க குண்டாசில போட்டோன்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அழுத்தத்துக்கு பிறகுதான் குண்டாஸ்ல போடப்பட்டிருக்கு. அது வந்து இப்ப மட்டும் குண்டாஸ் போடல. முன்னாடி வந்து சங்கர் கௌசல்யா வழக்கில் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. இப்ப குண்டாஸ் என்று நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கொடூர தன்மையை பார்த்து தான் இது குண்டாஸ் போட்டிருக்காங்க. குண்டாஸ்ல 3 மாசம் இருப்பாங்க, 4 மாசம் இருப்பாங்களோ அவங்க உடைச்சிட்டு வெளில வந்துட முடியும். அடிப்படையா நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கிராமப்புறத்துல ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்தவங்க இது இப்படி கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொலை செய்யப்பட்டு 17 நாள், அது ஊருக்கு பக்கத்திலே கடந்திருக்கு கிணறு. அது கொலை செய்யப்பட்ட இடம் பேர் எங்கேயோ கிடையாது. This is not a rape. 100 கிலோமீட்டர்ல கிடையாது. இல்ல, ஒரே நிமிஷம் கதிர், ஒரே நிமிஷம். 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு 4 பேர் சேர்ந்து ரேப் இல்லங்கறீங்களா சார்? ரேப்னா அந்த பொண்ணுக்கு 4 மாசம் வந்து கர்ப்பமா இருந்திருக்கு. அதாவது மதுரா ரேப் கேஸ்ல ஒரு போலீஸ்காரனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை ரேப் பண்றான். அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் you cannot do the things, you cannot sex with her. இது தீர்மானிக்கப்பட்ட சட்டம். மதுரா ரேப் கேஸ் இஸ் a famous rape case. அதுல அந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. 4 மாசமா இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தது? சட்டம் தெரியாம நீங்க ஜாதியை சொல்றீங்க. 18 அம்மாட்ட சொல்லி 18 வயசுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போய் 16 வயசு பொண்ணு அதுக்கு ஏங்க 16 வயசு என்னங்க? 14 வயசு என்னங்க? 18 வயசுக்கு உட்பட்ட தனக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு பதிலா நீங்க ஜாதிக்குள்ள பூந்து பிராமண பொண்ணு மத்த ஜாதி பொண்ணு பிரிக்கிறதெல்லாம் இது சமுதாயத்துல இது மாதிரி பேசுறதுனால தான் சமுதாயத்துல வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க அக்யூஸ் பண்றது ஒரே நிமிஷம். கடுமையா கண்டிக்கத்தக்கது. வயதுக்கு உட்பட்ட பெண்ணை கன்சனோடு செய்திருந்தாலுமே அது பாலியல் பலாத்காரம்ங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு. சார் அது கரெக்ட். ஆனால் இந்த பொண்ணு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு என்றால், நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த மேட்டர் நீங்க 4 மாசமா வந்து இவ்வளவு கொடுமை நடந்திருக்குன்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட சொல்லாம இருக்குமா? காணா போயிட்டாங்கன்னு கம்ப்ளைன்ட் பண்ணதுக்கு இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காத காவல்துறையினர் கூப்பிட்டு இந்த பொண்ணு கிருஷ்ணசாமி சார் இது வரைக்கும் வாய் திறக்கலையே, ஏன் போய் கேட்கல? என் பொண்ணை காணாமன்னு கொடுத்த கம்ப்ளைன்ட்க்கு காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க இப்ப வரைக்கும் கேட்கல. எப்ப காணாம போச்சு? 29ஆம் தேதி அடுத்த நாளே காணாம போச்சு. அப்ப இப்ப 29ஆம் தேதி தானே சார்? 29ஆம் தேதிக்கு முன்னாடி 4 மாசம் இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு வீட்டுல தானே இருந்தது. அப்ப இந்த சங்கங்கள்ல எங்க போச்சு? அன்றைக்கு வராத சங்கம் இன்றைக்கு நந்தினி கேஸுக்கு வருது.
அந்த சுவாதி கேஸை கோட் பண்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு நான் கேட்கிறேன். நான் இது ஒரு சமுதாய பிரச்சனை, ஜாதி பிரச்சனையே அல்ல. அதுதான் சொல்ல வரோம். நீங்க ஜாதிக்குள்ள போறதுங்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் வருது. இல்லம்மா அப்படி ஒரே பார்த்தா நிமிஷம் அரசாங்கம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம், நிமிஷமா? நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் மேடம், நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். சுவாதி கொலைக்கு மறுநாள் காவல்துறை அதிகாரிகள் பேசின செய்தியாளர் சந்திப்பும், அந்த கொலைக்கு கொடுக்கப்பட்ட வேகமும், குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடத்தப்பட்ட விதமும், நந்தினிக்கு நடத்தினது ஒண்ணுதானான்னு நினைக்கிறேன். ரெண்டு ஒண்ணு கிடையாது. ஆனால் கேளுங்க, ஏன் மட்டும் சொல்லுங்க சார். அது ஏன்னு கேட்டா அது ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம். எது நந்தினி இது சுவாதி கேஸ். அது என்ன பிளான் பண்றாங்க, யாரு பிளான் பண்றாங்கங்கிறதே தெரியாம நடந்திருக்குது. இது அந்த பொண்ணு 4 மாசமா கர்ப்பமா இருக்குது. இந்த 4 மாசமா கர்ப்பமா இருக்கிறத தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்மா, சார், என்னுடைய கேள்வி அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்பது அல்ல. அந்த பெண்ணுக்கு நடந்ததை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். எந்த பொண்ணுக்கு நடந்தது? உங்களுக்கும் எனக்கும் பேசுவதற்கு தகுதி இருக்கிற ஒரே விஷயம் அந்த பெண்ணை எப்படி கொலை செய்யப்பட்டால்னு. அந்த வீட்டுக்குள்ள போய் பேசுறதுக்கு நீங்க யாரு, நான் யாரு? சார், அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு அவ யாரு சார்? நீ கேட்க மாட்டாளா? அவங்க அம்மா தன்னுடைய பெண்ணுடைய நடவடிக்கையில கவனிக்காத ஒரு அம்மா என்ன அம்மா? அந்த பொண்ணு வந்து சார், என்னுடைய கேள்வி ஒரு பெண்ணை, சார், என்னுடைய கேள்வி ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த நபரை பற்றி ஏன் இப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க? பாலியல் பலாத்காரம் செய்தவன் கொடூரமானவன், அவனை சட்டத்துக்கு மீறி தண்டிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது தமிழ்நாட்டில். ஏமாற்றுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள், ஏமாறுகிற பெண்களும் இருக்கிறார்கள். அதுக்கு ஜாதிக்கான பூசணுங்கிற அவசியம் கிடையாது. இது சமுதாயத்தில் ஆணுக்கும் பெண்ணும் நடக்கின்ற பாலியல் கொடுமை. இல்ல இல்ல கதிர் சார், கதிர் சார், கதிர் சார் ஒரே நிமிஷம், கதிர் ஒரே நிமிஷம், கதிர் ஒரே நிமிஷம். அவங்க சொல்ற வாதம் என்பது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண் அடிப்படை புரிதல் இல்லாதவங்களை எதுக்கு கதிர் இங்க கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியான ஆம் அநீதி, அந்த ஆண் தண்டிக்கப்பட வேண்டியவரா ஆம் தண்டிக்கப்பட வேண்டியவர். இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கரெக்டா இருக்காங்க. ஆனா இத சாதி ரீதியா நீங்க சித்தரிக்கிறீங்கங்கறத ஸ்டேட்மெண்ட். இது ஒரே நிமிஷம் அமைதியின்மை, ஒரே நிமிஷம் சார், அவரை பேச விடுங்க, அவரை பேச விடுங்க. சமூகமே இங்க பாருங்க, இங்க சமூகமே நம்முடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் எல்லா முறையுமே சாதிய பாகுபாடுகள் நிறைந்த ஒரு முறைதான். காவல் நிலையத்தில் சாதி இருக்கிறா, சாதி இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாமே எஸ்சி வழக்கில் வந்து எத்தனை கிடைக்குதுன்னு எடுத்து பாருங்க, அதெல்லாம் தெரியும். களத்துல போகாம உட்கார்ந்து நாங்களாம் பேசல, ஒவ்வொரு கிராமத்திலும் ஏறி இறங்கி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஒரு போலீஸ்கார ஸ்டேட்டு ஜாதி இருக்கு, அதுவும் ஏழை பெண்ணு, அது ஜெண்டர் இருக்கு, கிளாஸ் இருக்கு, காஸ்ட் இருக்கு, மூணுமே இருக்கு. நாங்க சொல்ல போறோம், வெறும் ஜாதி மட்டுமே சொல்ல வரல. இப்போ நவீன இப்ப எங்க பிரச்சனை வந்து சுவாதியை நாங்க குறை சொல்லல. சுவாதியை கொடுத்த முக்கியத்துவம் என்பது சுவாதிக்கும் இந்த பொண்ணுக்கும் நடந்த கொடுமை ஒண்ணுதான். ஆனா அதை அட்ரஸ் பண்ற சிவில் சமூகமும் அரசாங்கமும் காவல்துறையும் தான் ஜாதிய போக்கோடு இருக்காங்க தவிர, நாங்க மறுபடியும் சொல்றேன், சுவாதிக்கு நடந்த அதே துயரத்தை அதே வேதனை தான் இங்கே நாங்க பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது. மறுபடியும் இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றச்சாட்டு வைக்குது. ஒரு சிறுமியை அது கன்சனோ வித் கன்சனோ அது ரேப், இதான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 354 எடுத்து அமெண்ட்மெண்ட் எடுத்து பாருங்க, பல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அது என்ன தாய் சரியா வளர்க்காம என்ன தாய்? இந்த சமூகம் நான் கேட்கிறேனே, இப்படி தரித்திர மாதிரி பெத்து கொடுத்துருக்காங்களே, நீ போய் பொம்பளை பிள்ளைகிட்ட ஒழுங்கா பார்த்து இருடான்னு சொல்லி ஏன் ஆம்பளைங்களை ஏன் சொல்லி நீங்க வளர்க்க மாட்டீங்க? இப்படி பொண்ணுங்களை கெடுக்கிறதா, பொண்ணுங்களை போய் பாலியல் பலாத்காரம் செய்யறதா ஆம்பளைங்களுடைய வழக்கமா? நீ எதுக்கு நல்லா இப்படி மாத்தி கேளுங்க. அவன் அப்பன் சரியில்லை, பாலியல் பலாத்காரம் பண்ணானே, அவன் அப்பன் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல அவங்க ஆத்தா சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன், நிச்சயமாக அவங்களை தூக்கல போன நான் முதல்ல பேசும்போதே சொன்னேன், தூக்கில் போட வேண்டும். பெண்ணையை பானபங்கப்படுத்துறவங்களையும் பெண்ணை அவமானப்படுத்துறவங்களையும் பெண்ணை ரேப் பண்றவங்களையும் தூக்கல. அதே சமயத்தில் நிச்சயமா தயவு செஞ்சு பிராமண பெண்ணான சுவாதியை எடுத்துக்கிட்டாங்க, அப்படி கிடையவே கிடையாது. அரசாங்கம் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல சலுகைகள் அளிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலையும் சரி, காலேஜிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, முதலில் அவர்களுக்கு தான் முன்னுரிமை. நம்ம நாட்டில் அவர்களுக்கு தான் முன்னுரிமை. அவர்கள் பாஸ் மார்க் எடுத்தா போறோம், எந்த துறையில வேணும்னாலும் முன்னுரிமையோட வேலை கொடுக்கிறோம். அவர்களை முன்னுக்கு கொண்டு வர அரசாங்கம் பாடுபடுது. நிச்சயமா அரசாங்கத்துக்கு அந்த மக்களுக்கு மேல இதுவே அந்த மக்களை வாழ வைப்பதுதான் அரசாங்கம். இன்றைக்கு மேல்மட்டத்தை விட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் அரசாங்கத்துல பல திட்டங்கள் இருக்கு, பல சலுகைகள் இருக்கு.
ஏன் இல்ல இந்த மாதிரி கொடுமை செய்யறவங்க நாங்களே சொல்றோம் சார், தூக்குல போடுங்க. நான் நீதிமன்றத்தை கெஞ்சுறேன், வக்கீல்களை கேட்கிறேன், ஜாமீன் கொடுக்காதீங்க, ஜாமீனுக்கு போகாதீங்க. சரஸ்வதி மேடம், இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி, சரஸ்வதி என்கிற ஒரு தனிநபரோ அதிமுக என்கிற ஒரு கட்சியோ இந்த கொலைகளை கண்டிக்கிறது, குற்றவாளி தண்டிக்க வேண்டும் என்பதெல்லாம் இங்க பிரச்சனை. ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டிய காவல்துறை இந்த பிரச்சனையை சாதி ரீதியான கண்ணோட்டத்தில் அணுகி இருக்கு. அவங்க சரியா ஹேண்டில் பண்ணிருந்தா அந்த பொண்ணை காப்பாத்திக்கலாம். இந்த மர்டர் கேஸ் நடந்திருக்காதுங்கறாங்க. எங்க அங்க நடந்த உண்மையான சம்பவம் காவல்துறை தெரியாது. இருந்தாலும் ஒரு சம்பவத்தை வைத்து நீங்கள் ஒட்டுமொத்த காவல்துறையும் குறை சொல்ல கூடாது. ஒன்னு. இரண்டாவது, இது நாங்க பிடிச்சு கொண்டு போய் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்ற அவரே தான் சொல்ற மாதிரி வெளில வந்துடுறாங்க. அது இல்லாமல் எல்லாருமே என்ன சொல்றோம், அவங்க என்ன கேக்குறாங்க, ராம்குமாரால வெளியில வர முடியல, மத்தவங்களால எப்படி வெளியில வர முடியுதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு தாங்க அது கோர்ட்டில் எங்க சட்டம் தீர்மானிக்க வேண்டியது. நீங்க அரசாங்கத்திட்ட ஒரு சட்டம் என்பது உங்க கேள்விதான் அவருடைய கேள்வி, உங்கள் கேள்வி அவருடைய கேள்வி. ஏன் இங்க அப்படி நடக்குது, இங்க இப்படி நடக்குது? நிர்பயா வழக்கு, அந்த புள்ள பாவம் பஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்கன்னு ஏறிச்சு. இதை விட கொடுமை கிடையாது. அந்த பிள்ளைய அவங்க பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணோம் இல்ல, வித்தின் டேஸ் நாட்களுக்கு அவனை தூக்கில போட வேண்டியதானங்க. எதுக்குங்க உட்கார வச்சு விருந்தாளி மாதிரி? அதே மாதிரி ஒரு பையன் டீனேஜ்ங்கிறதுக்காக ஏங்க ரிலீஸ் பண்றீங்க? இவர் சகோதரர் சொல்றார் 16 வயசுல அந்த பையன் 16 வயசுல தப்பு பண்ணா விட்டுறலாமா? அந்த பையனை டீனேஜ்ங்கிறதுக்காக விடுதலை செய்யலாமா? தண்டனை ஏங்க, அந்த பையன் தாங்க இருக்கிறதுலே அடுக்கமா அந்த புள்ள கொலைக்கு அந்த ராட எடுத்து அந்த பொண்ணை கொலை பண்ணது அந்த பையன் தான். டீனேஜ்ங்கிறதுக்காக சட்டம் விடுதலை செய்தால், டீனேஜ்ல கொலை பண்ணா விடுதலை செஞ்சா, அப்புறம் இது நாங்க அரசாங்கம் என்ன சொன்னாலுமே சட்டம் ஒண்ணு இருக்கு, நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, அதை மீறி அரசாங்கம் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஓகே ராஜலட்சுமி மேடம், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை கதிர திரும்ப உங்ககிட்ட வரேன், காவல்துறையினர் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த பிரச்சனையை முறையாக அணுகி இருந்தால் ஒரு மரணத்தை தவிர்த்திருக்கலாம்ங்கிறது உங்களுக்கு தோணலையா? அது நிச்சயமாக காவல்துறையே அரசியலமைப்பு கட்சிகள் 2 பேரும் போராட்டம் நடத்தின பிறகு தான் அவங்க ஆக்ஷனே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் எந்த காவல்துறையை போனாலும் சரி, ஒரு வசதி படைத்தவங்களோ, நீ சொன்ன மாதிரி அவர் சொன்னது சுவாதி கேஸில் எவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அதை மாதிரி எடுக்க மாட்டாங்க. இன்னும் ஏற்கனவே இல்லை, பணம் ஒன்றும் பணம் இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப ஒரு வசதி படைத்த ஆட்களாக இருக்க வேண்டும், இல்லாட்டி விவரம் தெரிஞ்ச ஆட்களாக இருக்கணும், அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு எஃப்ஐஆர். நீங்கள் ஒரு கார் காணணும்னு ஒரு எஃப்ஐஆர் போட போங்க, அதுவே போட மாட்டாங்க. அதுக்கே எவ்வளவு கஷ்டப்படும். அது மாதிரி எல்லா விஷயம் அரசு, அதாவது காவல்துறை இருங்க காவல்துறை என்பது எல்லாருக்கும் உடையது, சட்டத்துக்கு நிர்ணயிக்கணும். ஆனால் அந்த காவல்துறையில் சில ஹெசிடேஷன் இருக்கு. அது நீங்க பார்க்கும்போது ஆகஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு, தலித் பெண்ணோட கொலை ஒன்று நடந்திருக்கு. நீங்க சுவாதி நிர்பயா கேஸ்லாம் பார்க்கும்போது அது வேற, அது அந்த நேரத்தில் மீடியா ஃப்ரீயா இருந்தது, மீடியா பர்ஸ்ட் பண்ணிச்சு, அதனால உள்ள வந்ததுங்கிற விஷயம். அதுலேயும் ராமகுமார் இறந்து போயிட்டாருங்கிறது, என்னமோ கரண்ட் தொட்டார் இறந்து போயிட்டாருங்கிறது. அதனால தலித் மக்கள் ஒரு தேரிய ரிசர்ச் ஸ்டடியாக ப்ரூவ் பண்ணியிருக்கு, தலித் மக்கள் மார்ஜினலைஸ்டு, அவங்களுக்கு தனி அவங்கள இது கஷ்டப்படுத்தப்படுறாங்க, வறுமையினால் இருக்காங்க, அடுத்தது அவங்க தலித்தாக இருக்கிறதுனால, அடுத்தது பெண்ணாக இருக்கிறதுனால. ஆகையினால இந்த தலித் பெண்கள் 3 பங்கு கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க மற்ற பெண்களுங்கிறது அது உண்மை. பெரிய பெரிய பொருளாதார இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணப்படுதுன்னா, பாலியல் பலாத்காரம் நிகழ்ந்த பிறகு குற்றவாளி தண்டனை வாங்கி கொடுக்கிறோங்கிற அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறாங்களே தவிர, இந்த கொலையை தடுக்கிறதுக்கான சூழலை பத்தியோ அங்க என்ன நடந்துச்சுங்கிறத பத்தியோ ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? சமுதாய ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்கள நல்லபடியா முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டீல் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வருது. அந்த திட்டங்கள் அவங்கள போய் சென்றடைஞ்சு அவங்க எல்லாருக்கும் சமத்துவமா இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுங்கிறது குறையுங்கிறது ஒரு நிச்சயமான. தொடர்ந்து பேசலாம். அரியலூரில் நந்தினி என்கிற சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை முன்வைத்து சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. அரியலூர் நந்தினியினுடைய படுகொலையை முன்வைத்து சில கேள்விகளை கேள்வி நேரம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து சாதி சாயம் பூச வேண்டாம் என்று நம்முடைய அரங்கில் இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எவிடன்ஸ் கதிர், சாதி காரணமாகவே இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, குறைந்தபட்சமான குற்றச்சாட்டு குறித்து அப்போதே விசாரிக்கப்பட்டிருந்தால் இந்த கொலை தவிர்க்கப்பட்டிருக்கும் என்பது எவிடன்ஸ் கதிரினுடைய வாதம். எவிடன்ஸ் கதிர், தொடர்ச்சியாக நிகழ்கிற எல்லா சம்பவங்களுக்கும் சாதி சாயம் பூசப்படுவதனால் உண்மையில் பெண்களின் மீதான தாக்குதலினுடைய அடிப்படை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா? இதை சாதி இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு நிகழ்த்தப்பட்ட துயரமாக உங்களால் கேள்வி எழுப்ப முடியுமானால் பல தரப்பினரையும் உள்ளே இழுத்திருக்க முடியும், அந்த பெண்ணுக்கான நீதியை இன்னும் கொஞ்சம் கூட விரைவாக பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். சாதி வட்டத்திற்குள் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து சுருக்கப்படுகிறதா? கண்டிப்பாக நம்ம சாதின்னு எடுத்துக்கிறதுனால நம்ம சுருக்கி பார்க்கறதுக்காக நம்மளுடைய பிரச்சனை கிடையாது, சமுதாயத்தினுடைய பிரச்சனை நான் பார்க்குறேன்.
கலைச்செல்வி ஆகஸ்ட் எண்டில் இப்போ இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி முறையில் தான் படுகொலைப்பட்டாங்க. அந்த குற்றவாளிகள் இப்போ பெயிலில் வெளில வந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுவரை சுவாதினுடைய குற்றவாளி கடைசி வரை வெளியில் வர முடியல. கலைச்செல்வியை கொடூரமான முறையில் தலித் பொண்ணு, அந்த பொண்ணு இன்னைக்கு மிக எளிதாக பெயில் கிடைக்குது. இதுதான் நம்ம சொல்ல வரோம். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலாம் பேசல. ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு அதே அந்த அரியலூர் பகுதியில் மாற்றி நடந்திருக்குன்னு வச்சுக்குமே, அந்த பொண்ணு வந்து ஒரு ஆதிக்க சாதி சேர்ந்த பொண்ணு, பசங்க ஒரு தலித் பசங்க அப்படின்னா இந்நேரம் ஒரு 5 கிராமங்கள் எரிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-10 பசங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருப்பாங்க. இது வந்து சமூகத்தில் நடக்குதா இல்லையா? இது எப்படி? இதுதான் நாங்கள் காஸ்ட்னு சொல்கிறோம். 1. 2, அவங்க சொல்கிறாங்க சிஸ்டம் எல்லாம் சரியா இருக்குன்றாங்க. 2011 677 ரேப் தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. 2014 அதுவே வந்து 1565 ரேப் ஆகிருக்கு. அதில் 1110 குழந்தைகள் மீது நடந்திருக்கு. நம்முடைய ரேப்பு வழக்கில் கன்வெக்ஷன் 7% தான் கிடைக்குது. நிறைய 93 விழுக்காடு வந்து அக்யூட்டல் ஆகுது. சிஸ்டம் இப்படி இருக்கு. அப்ப விசாரணை பண்ணுகிற போலீஸ், நீதிமன்றம் எல்லா இடங்களிலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தன்மை தான் இருக்கு. இதுதான் நாங்க சொல்ல வரோம். சிஸ்டம் கோளாறா இருக்கு. சமூகம் எப்படி பிரதிபலிக்கிறது? இவங்க இத முன்வைக்கிறாங்க. கதர் இப்ப இங்க இருக்கிறவங்க அதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது எல்லாரும் நீங்க இந்த சிஸ்டத்துல இருக்கிற குளறுபடிகள், நீதித்துறையில் இருக்கிற குளறுபடிகள், காவல்துறையில் இருக்கிற குளறுபடிகள், நிர்வாகத்தில் இருக்கிற குளறுபடிகளுக்கு எப்படி சாய் சாயம் பூச முடியும்? அது எல்லோருக்குமான பிரச்சனையாக தான் இருக்கிறதுன்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க பரமக்குடியில அவங்க சொல்றதுக்காக பரமக்குடியுடைய போலீஸ் ஃபயரிங் நடந்துச்சு. அது செப்டம்பர் மாதம் 11 2011. அந்த போலீஸ் ஃபயரிங்ல துப்பாக்கி கடங்கிலிருந்து எடுத்த போலீஸாருடைய பட்டியலை வாங்கி பாக்குறீங்க. அதுல ஒரு தந்திரம் நடந்துச்சு. எல்லாமே எஸ்சி போலீஸ் அன்னைக்கு துப்பாக்கிலேருந்து எடுத்திருந்தாங்க. இது நான் எவிடன்ஸோட பேசுறேன். ரெக்கார்டு பிரகாரம் துப்பாக்கி கடங்கிலிருந்து எடுத்த போலீஸ் எல்லாம் எஸ்சி போலீஸ், பயன்படுத்தினது எல்லாம் பிசி போலீஸ். அப்ப இது ஸ்டேட்டுக்கு தெரியாம இருக்குமா? அது எப்படி பரமக்குடி சம்பவத்தில் அன்னைக்கு எடுக்க எல்லா போலீஸ் எப்படி எஸ்சி போலீஸா எடுத்து போட்டாங்க? அப்ப இது ஒரு சிஸ்டம் இருக்கா? அன்னைக்கு ஒரு கலவரம் வரும்போது அது இப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற சிஸ்டம் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்குன்ற. இப்ப நீங்க இப்ப போலீஸ்காரங்க இருக்காங்கன்னா அவங்களும் ஜாதிய மனநிலையோட தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஒரு போலீஸ்காரனா உட்கார்றதை விட ஜாதிய மனநிலை தான். இப்ப அந்த அம்மாவை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அவரு. நாங்க பப்ளிக்கா சொல்ல விரும்பல. அவ்வளவு அபியூஸா அந்த டிஎஸ்பி பேசியிருக்கிறாரு. உன் முகர கட்ட என்னன்னு கேட்டிருக்காரு. எத்தனை தலித் பொண்ணுங்க ஸ்டேஷன், ஒரு பொண்ணு வந்து தலித் பொண்ணு போய் எஃப்ஐஆர் கொடுக்க பார்த்துருக்கு, புகார் கொடுக்க பார்த்துருக்கு. அது நாங்களே கேஸ் ஃபைல் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்ன ஐஸ்வர்யா, உன் முகர கட்டை பார்த்து எவ்வளவு ரேப் பண்ண வருவானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது காலையிலிருந்து போன பொண்ணு. இந்த ஆட்டிடியூட் கலாச்சாரம் எல்லா ஸ்டேஷன்லயும் இருக்கு. இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் ரியாலிட்டி பேசுறேன், கிரவுண்ட்ல இருந்து பேசுறேன். அப்ப நான் விமன் ஜெண்டர் இஷ்யூ நான் மறுத்து பேசல. ஜெண்டர் காஸ்ட் எல்லாமே கலந்துதான் இருக்கு. இங்க பிரச்சனைனாக்க ஜெண்டர் என்பது ஒரு பொதுவாகவும் காஸ்ட் என்று பொதுவாகவும் பார்க்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண் அப்படி எடுத்துக்குமே, பெண்ணுக்கு ஆண் என்ற ஒடுக்குதல் இருக்கு. அதுவே தலித் பெண்ணுக்குன்னு வருகிற போது சாதியமும் கூட இருக்கு. இதுதான் சட்டம் சொல்லுது. சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரேப் நடக்குது, அந்த ரேப்புக்கு 7 இருந்து 10 ஆண்டு தண்டனை இருக்கு சட்டத்தில், ஐபிசில. அதுவே ஒரு தலித் பெண் ரேப் பண்ணப்பட்டா ஆயுள் தண்டனை இருக்கு. 2 பேரும் பெண்ணு தானே. அது என்ன பிற்படுத்தப்பட்ட பெண் ரேப் பண்ணா மட்டும் ஏன் ஆயுள் தண்டனை இது 10 ஆண்டு கொடுக்குறாங்க, தலித் பெண் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆண் என்றதை கடந்து இந்த ஜாதியில் உள்ளவரை நான் ரேப் பண்ணா எவன் கேட்பான் என்கிற அந்த சாதி திமிர் இருக்கு பாருங்க. அதுக்கு தான் ஆயுள் தண்டனை சட்டம் சொல்றாங்க. அதனால இது சட்டத்தை பாகுபாடுன்னு சொல்ல முடியாது. இது மெஷர் ஆஃப் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நேர்மறையான பாகுபாடுன்னு சொல்லணும். சில தண்டனைகள் கூட கொடுக்குறாங்கன்றதுக்கு அப்படிதான் சட்டம் தெளிவாக இருக்கு. நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆட்கள், இன்ஸ்டிடியூஷன், இவர்களுக்கு ரொம்ப வலுவற்றவர்களுக்கு ஏன் எஸ்சி ஆக்ட்ல புலன் விசாரணை செய்வதற்கு டிஎஸ்பி போடுறாங்க, இன்ஸ்பெக்டர் போடல, எஸ்ஐ போடல. எஸ்சி வழக்கில் மட்டும் ஏன் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாம் சாதிவாதிகள் மிரட்டுவாங்கன்றதுக்காக தான் டிஎஸ்பி போடுறாங்க. சட்டத்தில் எஸ்சி ஆக்ட்ல இருக்கு. அதையும் கடந்து இன்னைக்கு கன்வெக்ஷன் ரொம்ப குறைவா இருக்கு. புகார் கொடுக்க போறவங்களை மிரட்டுறாங்க. நான் இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் கூட சரியா வந்திருக்காது. ஒரு 15-17 நாள் அழுகி போச்சு. அது எப்படி தடயங்கள் எடுக்க முடியும்?
இந்த வேதனையோட பாருங்கன்னு தான் நாங்க சொல்ல வரமே தவிர ஜாதி சாயம் பூசல. கதை தொடர்ந்து பேசலாம். சாதியம் எனக்கு கேட்க வேண்டிய கிருஷ்ணசாமி சார், அவர் கேட்கறதுல ரெண்டு முக்கியமான கேள்வி. கலைச்செல்வின்னு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறார். அந்த வழக்கில் கைது செய்யப்படுறவங்களுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைக்கிறது. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்படுற ராம்குமாருக்கு ஜாமீன் கிடைக்கல. ரெண்டும் ஒரே சட்டம் தான், ஒரே சம்பவம் தான், காவல்துறை அதிகாரிகள் தான் விசாரிக்கிறாங்க. அங்க ஒரு நீதியும் இங்க ஒரு நீதிக்குமான காரணம் என்ன? நீங்க கோர்ட்டை அணுகுகிற விதம் ஒன்று இருக்குது. நீங்க தரமான நல்ல வக்கீல்கள் வச்சு நீங்க பல கேஸுகள் வந்து அவங்க வந்து எவிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வக்கீல்களை பொறுத்துதா, நேர்மையை பொறுத்துதா? இல்ல வக்கீல்கள் நேர்மைங்கிறத பத்தி எல்லாம் நீங்க அதை பேசாதீங்க. அதாவது வாதத்தினுடைய ஒண்ணுதான், ரெண்டு பாலியல் பலாத்காரம், ரெண்டுமே ஊடகங்கள்ல வந்த பிரச்சனைகள். ஒரு வழக்குல நீங்க ஜாமீன் கொடுத்திருக்கீங்க, இன்னொரு வழக்குல ஜாமீனை பத்தின பேச்சே இல்லைன்னா என்ன காரணம்னு கேக்குறேன். அந்த ஜாமீன் அந்த வழக்கினுடைய தன்மை பார்ப்பாங்க, அந்த குற்றத்தினுடைய தன்மையும் பார்ப்பாங்க. அந்த ரெண்டுக்கும் பொறுத்து பார்க்கிற போது என்ன சென்சிட்டிவ் இஷ்யூ இருக்கு, இதை விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சில ஜட்ஜஸ் வந்து மனோநிலையோட தான் சிந்திச்சு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் நீங்க அதற்கான சூழ்நிலைகளையும் அவங்க கருதி தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சு போடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம், தீர விசாரிக்கிறதுங்க எப்படி? இந்த குற்ற வழக்குல சம்பந்தப்பட்ட மணிகண்டன்கிறவரை கூப்பிட்டு காவல் நிலையத்துல விசாரிச்சு திருப்பி அனுப்புனதா? இல்ல நீங்க இந்த மாதிரி குதர்க்கமா கேட்க கூடாது. நான் சில விஷயங்களை நான் சொல்ல வரேன். இந்த கேள்வி கேளுங்க. இந்த விசாரணைங்கிறது எதை பொறுத்து நீங்க நினைக்கிறீங்க? விசாரணை வந்து பெரும்பாலான எஸ்சி எஸ்டிக்கள் கேசஸ் பொய் வழக்கு தான் போடுறாங்க. உதாரணத்துக்கு நானே இருக்கேன். நான் இயக்குனரா மத்திய அரசாங்கத்தில் பணியாற்ற போது ஜாதி பேரன்னு சொல்லி ஒரு பரிச்சயம் இல்லாம நீங்க பேசுறீங்க. போலீஸ் வந்தா பரிச்சயம் இல்லாம நீங்க பேசுறீங்க. தனித்தனியா விசாரிச்சு எவ்வளவு போட்டிருக்காங்க இவங்க சொன்ன எஸ்சிஎஸ்டி வழக்கு தமிழ்நாட்டுல வெறும் 1000 வழக்கு. கேள்வி இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் இருந்து பாருங்க, குற்றம் சுமத்தப்பட்டவர்களுடைய பிரச்சனையே இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் தப்பு இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து பேசுறதுக்கான காரணம் இல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது தப்பு நான் சொல்ல வரல. அது வந்து தீர்க்கமாக விசாரிச்சு. நான் கேட்ட ஒரே எளிமையான கேள்வி, காவல்துறை விசாரணை மேற்கொண்டாங்கங்கறீங்க, குற்றம்பாட்ட சபரை கூப்பிட்டு விசாரிச்சு அவர் மேல தப்பு இல்ல தமிழ்நாட்டுல எப்படி சரியான ஒண்ணா இருக்கும்னு கேக்குறேன். அப்படி தப்பு இல்லன்னு அனுப்புவதற்கான காரணம் ஏதாவது இருந்திருந்தா அவன் அனுப்பியிருப்பான். அப்புறம் எப்படி இப்ப வந்து குண்டாசுல போட்டான்? அதான் அவரு சொல்றாரு, நாங்கெல்லாம் வந்து போராடி அரசியல் கட்சிகள் வந்து போராடி ஊடகங்கள் வெளியில அனுப்புறாங்கன்றாங்க. காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. சமுதாயத்தில் இருக்க உங்களுக்கு விவரம் இருக்காங்க, நீங்க விவரம் இல்லாம உலகட்டு இருக்கீங்க. இது போலீஸ் சாதி சங்கத்துல உள்ள வெளியில போறாங்கட்டும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு தான் பார்க்கணும். பாக்குறாங்களா? ஒரு எல்லாரும் சமம் பாக்குறாங்களா? கிரிமினல் ஜஸ்டிஸ் நடைமுறை தெரியாம பிரச்சனையினுடைய கொடுமையை பார்த்து அதற்கு உடனே அவரை துப்பாக்கி எடுத்து சுட்டணுமா? பிரச்சனையினுடைய தன்மை பார்த்தலாம் இல்ல. சட்டம் ஒண்ணுதானே, சட்டம் ஒண்ணுதானே, சட்டம் ஒண்ணுதானே. நீங்க யாரை பிடிச்சு போட்டாலும் வெளியில வந்துடுறான். சட்டம் தானங்க எங்க டிஸ்கிரிமினேஷனோட இருக்கு. இவர் சொல்ற மாதிரிலாம் டிஸ்கிரிமினேஷன்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நீங்க அப்படி சொன்னா அது மாண்புமிகு நீதிபதிகளை நாம குறை சொல்றதா போய்டும். இல்ல ஏங்க உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. எஸ்சிஎஸ்டி வழக்கு இங்க பாருங்க, சில பேர் வெளியில வந்தறாங்க, இங்க பாருங்க வெளியில வர முடியல. இல்ல கிருஷ்ணசாமி சார், இந்த மாதிரியான பெண்களினுடைய பாலியல் கதிர திரும்ப உங்ககிட்ட வர கதிர உங்ககிட்ட திரும்ப வர பெண்கள் மீதான பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிற நபர்கள், பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக பெண்களை தேர்ந்தெடுக்கிற நபர்கள், அது ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்களாக இருந்தால் கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு லகுவாக அதை எடுத்துக் கொள்கிறார்கள் குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க சார்? அதை லகுவாக எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு காட்டு மிராண்டி. அது இந்த லகுவாக அப்படி ஒரு சம்பவம் நடக்குதா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி. ஆனா அவன் கூட இவன் ஏன் சார் போறா? அந்த கேள்வி கேட்க மாட்டாங்கிறீங்க. அவனை மட்டும் நீங்க குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பாலியல் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவானது சார். நீங்க இவன் சாமியாரு, அவ பெரிய சாமியாரு இல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நீங்க அல்ல, ரெண்டு பேரிடமும் குற்றம் இருக்கிறது. இத போலீஸ் பார்க்கும். இந்த ரெண்டு பேருடைய குற்றத்தையும் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அவரை பிடிச்சி உள்ள போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் ரெடி பண்றதுக்கு 3 நாள் ஆகும். இவன் ஒரு கேஸ் மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல டீல் பண்றது இல்ல. 10-15 கேஸ் எவ்வளவு தூரம் தாமதப்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் குற்றம் சுமத்தினவருக்கு அது லாபம்.
நீங்க 15 நாள் டைம் எடுத்துக்குவீங்க, அந்த உடல் அழுகி போகும். பாலியல் பலாத்காரம் நடந்ததற்கான சுவடே இல்லாத பிறகு அந்த உடலை மீட்ட பிறகு யாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? மொத்தமான பாலியல் புத்தகங்களை 7% தான் நீங்க கன்விக்ஷனே வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா இது திட்டமிட்ட அணுகுமுறை இல்லைங்கிறீங்களா? சார், கோர்ட்ல வந்து நீங்க யூ ஹேவ் டு ப்ரூவ் வித் ப்ராப்பர் எவிடன்ஸ். சந்தேகம் வந்ததுன்னு சொன்னா the benefit will go to the accused. என்ன ஏங்க ப்ரூஃப் கவர்மெண்டோட வேலையெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடிப்படை ஏங்க இல்ல கதை திருமணம் வர வேண்டிய கதை. மேடம், இங்க குறைந்தபட்சமாக பாலியல் பலாத்கார வழக்குகள்ல 24 மணி நேரத்துக்குள்ளாக மருத்துவ பரிசோதனை நடக்கணும்னு பல சட்ட ரீதியிலான நடைமுறைகள் இருக்கு. ஆனா இந்த எந்த நடைமுறைகளுக்கான வாய்ப்பையே இந்த கேஸ்ல கொடுக்கவே இல்லை. இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுறதுக்கான அறிகுறிகள் இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா 2 பேரை குண்டாஸ்ல போடுறதுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு அரசாங்கம் இந்த மாதிரியான சென்சிபிள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருக்காதா? கண்டிப்பா இருக்காதுங்க. அது எப்படிங்க கண்டுகொள்ளாம இருக்கும்? நிச்சயமா அரசாங்கம் இதை வந்து ஜாதி ரீதியா நாங்க பார்க்கவே இல்லை. அந்த பெண்ணுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கணும். அதே நேரத்தில் அந்த காவல்துறையில அப்படி அலட்சியமா இருந்திருந்தால் நிச்சயமா அரசாங்கம். நீங்க இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஜனவரி 8ஆம் தேதி காவல் நிலையத்துல கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கிறது. சார், அப்படி நடக்கக்கூடிய அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும். தண்டிக்கணும் சார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப செய்தி வெளியில வந்து அரசாங்க கவனத்திற்கு போகும்போது அந்த காவல்துறை அலட்சியம் காரணமாக இருந்ததால் நிச்சயமா அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதை விசாரி, அதாவது நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கிறது பிரச்சனை இல்ல மேடம். நான் திரும்ப சொல்றேன், இந்த நடவடிக்கையினுடைய வேகம் ஒரு உயிரை பலி வாங்கி இருக்குங்கிறதான் கேள்வி. இப்ப மாவட்ட ஆட்சியர் தான் அவரே முன் வந்து குண்டாஸ் போட சொல்லியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எடுத்து அந்த உயிர் போன பிறகான நடவடிக்கை. நீங்க முன்னாடியே அந்த ஒழுங்கு சட்டப்பூர்வமா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், அந்த குழந்தை அந்த மாதிரி ரேப் பண்ணுவாங்க எப்படிமா முன்னாடியே அரசாங்கத்துக்கு டிசம்பர் 29ஆம் தேதி உங்களுக்கு தெரியுமே. அதான் குழந்தையோட உடல் கிடைத்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு தெரிய வருது. அதுவும் அந்த நேரத்தில் நீங்களே சொன்னீங்க ஊடகங்களே இந்த செய்தி எப்ப வெளியில வந்தது? அதெல்லாம் முடிந்த பிறகுதான் ஊடகத்திலே வந்தது. ஊடகங்களுக்கு தெரியாது மேடம். ஆனா ஊர்ல இருக்கு. அதுக்கு அப்புறம் தான் வெளியில வருது. இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துல இருந்து அந்த ஊர் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமே. இல்ல மிஸ்டர் நெல்சன், ஜல்லிக்கட்டு ரெண்டாவது நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஎஸ்பி அந்த பொண்ணை பார்த்து நீ ஐஸ்வர்யா கேட்டிருப்பாருன்னு எனக்கு தோணல. சகோதரர் கதிர் சொல்றாரு, நிச்சயமா பெண்களை வந்து அவ்வளவு கேவலமா நம்ம நாட்டுல பேச மாட்டாங்க. பெண்களை தெய்வமா நினைக்கிற நாடு இது. நிச்சயமா தமிழ்நாட்டுல அப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை பேசி இருந்தாலும் கூட நிச்சயமா நம்ம கேட்கலாம். இல்லைங்க, பேச மாட்டாங்க. ஒரு பெண்களை போய் அது ஒரு தாய் தன் பிள்ளையை இழந்துட்டு நிக்கும் போது எப்படிங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்பாங்க? அந்த அம்மா பார்த்து அவங்க எவ்வளவு வேதனையில இருப்பாங்கிறது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவருக்கும் குழந்தைங்க, எப்படிங்க அந்த மாதிரி கேட்பாங்க? ஆனா இதுல ஒண்ணே ஒரு காவல்துறை குடும்பம் இருக்கிறது. இல்ல மிஸ், தண்டனை பெற்ற அத்தனை பேருக்கு குடும்பம் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை. அந்த ரேப் பண்ணி தொலைச்சாங்கல, அவங்களுக்கு ஒரு தாய் இருக்கா, பெத்த தாய் இருக்கா, அவங்க வீட்லயே சகோதரி இருக்காங்க. அவங்க வந்து மிருகத்தனமா இருந்திருக்காங்க. நான் அவங்கள மனிதர்கள் லிஸ்ட்ல நான் சேர்க்க விரும்பல. மனிதன் பண்ண மாட்டான், அவர் மிருகங்கள் தான் அப்படி பண்ணிருக்காங்க. இல்ல, பிரச்சனை என்பது அந்த குற்றவாளிகளுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ இல்ல. இந்த பிரச்சனையை ப்ராசசிங் செய்திருக்க வேண்டிய அரசாங்கம், காவல்துறை இதை முறையாக அணுகி இருக்கிறாங்கறத கேள்வி. நீங்க எப்படிங்க சமூகத்துல இந்த பிரச்சனை நடந்திருக்குங்க, அது காதலித்தார்களா இல்லையா, என்ன நடந்ததுங்களா அப்புறம் வரும். ஆனா கொடூரமான முறையில் அரசாங்கத்துக்கு வந்த முதல் குரல் மேடம், இல்ல மேடம், அவங்க காதலிச்சதா கர்ப்பமானதெல்லாம் பிரச்சனை இல்ல. அரசாங்கத்துக்கு காவல் நிலையத்துக்கு வந்த முதல் குரல், என் பொண்ணை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க, இவர் கடத்தி இருப்பாரு. இதை இந்த கேஸ மட்டும் காவல்துறை அரசாங்கத்துக்கு சொல்றேன், இந்த கேஸ ஒழுங்கா ஹேண்டில் பண்ணினா அந்த போலீஸ் கேட்க மாட்டாங்க. அந்த காவல்துறை அங்க அலட்சியமா இருந்தால் அரசாங்க கவனத்துக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அரசாங்கம் எப்படி கேட்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப கலெக்டருக்கு போய் தான் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னால் எப்பவுமே சொல்றான், அதிமுக பொறுத்த வரைக்கும் அம்மா உங்களுக்கு தெரியும், போலீஸ் துறை காவல்துறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே நேரத்தில் காவல்துறையில தவறு நடந்தால் நிச்சயமாக அம்மா அதற்கு நடவடிக்கை பலமுறை எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவனம் அரசாங்கத்துக்கு வரும்போது இனி எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் கண்டிப்பா அரசாங்கம் பார்த்துக்குவாங்க. மேடம், இங்க தொடர்ச்சியாக நான் போய் கேஸ் கொடுத்தேன், ஆனா போலீஸ் விசாரிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு கொஞ்சம் தாமதமாக போலீஸ் விசாரிக்கிறாங்க, குற்றவாளிகளை கைது பண்றாங்க, அவங்க ஜாமீன் கிடைக்குது, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா புகார்கள் மீது, அதுவும் பாலியல் புகார்கள் மீது காவல்துறையினர் எடுக்கிற நடவடிக்கைகளினுடைய வேகம், அந்த பெர்சன்டேஜ் போதுமானதாக இருக்கிறது நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லைன்னா என்னன்னா, எவ்வளவு கேஸ் வெளியே வருது, நம்ம இத்தனை டெத் வருது, சாவு வருது, இந்த கலைச்செல்வி கேஸாக இருக்கட்டும், நமக்கு இந்த பொண்ணு நந்தினியோட கேஸாக இருக்கட்டும், காவல்துறை உடனே நீங்கள் சொன்ன மாதிரி உடனே நடவடிக்கை 4 பேரை கூட்டு விசாரிச்சு என்னையா பண்ணேன்னு கேட்டால் உடனே அந்த குழந்தை ஒரு உயிரோட இருந்திருந்துன்னா மீட்டி இருக்கலாம். அதே சமயத்தில் செத்து இத்தனை நாள் கழிச்சு ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் எல்லாம் அழுகி போன நிலைமையில இவங்க உடலை மீட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த காவல்துறைக்கு அது தெரியாமல் இருக்குமா? இன்னும் என்ன
விஷயம் நடந்தாலும் அந்த காவல்துறை லோக்கலில் இருக்கவங்களுக்கு விஷயங்கள் தெரியதான் தெரியும், தெரியப்படுத்தப்படவும் செய்யும். ஆகையினால காவல்துறையோட மெத்தனம் தான் அந்த காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த யார்கிட்ட அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம், கலைச்செல்வி கேஸில் போனவன் வந்து வெளியே வந்துட்டான், பெயிலில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்புல எல்லாருக்கும் இது வெளியே வரும்போது தெரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் போனால் சகஜம் தான் போல இருக்கு, அது ஒரு ஏழை போனோம் தலித் பண்ணியோ நம்ம ரேப் பண்ணோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு பரவலாக எல்லாருக்கும் ஒரு ஞானம் அந்த மாதிரி நம்பிக்கை பிறக்குது. இந்த ஆண் சமுதாயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது நீதிமன்றம் முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த பொண்ணு உயிர் போச்சு, அவங்க தாய் தகப்பனுக்கு உள்ள குழந்தை போயிடுச்சு, ஒரு தலித்துல ஒரு அந்த பொண்ணு ஒரு பெரிய பொண்ணை இதாக வந்திருக்கலாம், ஒரு தலைவியை கூட வந்திருக்கலாம், தலித் தலைவியை கூட வந்திருக்கலாம், அது இல்லாமல் போச்சு. இன்னைக்கு வந்து கூட கேட்குறாங்க அவங்க சமுதாயத்திலேருந்து 50 லட்சம் நீங்கள் இது கொடுங்க, இழப்பீடு கொடுங்க. என்ன இழப்பீடு கொடுத்தாலும் அந்த பொண்ணு ஒரு சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பெண் வந்து இழந்துபட்டால் அவளுடைய வேல்யூ எவ்வளவுன்னு நம்ம இன்னைக்கு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இதில் மெத்தனமாக இருந்த காவல்துறை, நிச்சயமாக காவல்துறை சமுதாய ரீதியாக நடக்குதானா அந்த இதில் என்ன ஜாதி இன்ஸ்பெக்டர் இருக்காரோ அவர் சமுதாயத்துக்கு தான் அவர் ஃபேவரபிள் பண்ணுறாரு. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் ஜாதியம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உண்மை. இந்தியாவில் இருக்கு, அதான் தமிழ்நாட்டில் நீங்க இத்தனை ஜாதி இந்த பிரச்சனையில ஜாதி எங்க வந்ததுன்னு விவாதம் ஆரம்பிச்சு இந்தியாவுல ஜாதி எங்க இல்லைன்னு நமக்கு அறிவா இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பிஜேபி அரசாங்கம் நடக்குது, ரோட்ல வச்சு எப்படி அடிச்சாங்க வடநாட்டுல நம்ம எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாட்டுல என்ன நடவடிக்கை நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்துல எல்லா புதிய தலைப்புகளை விருதுகள் உருவாக்குறீங்க. நன்றி மேடம், நன்றி. சரி, இங்க இந்த பிரச்சனையில புகார் கொடுக்க வருகிற பொதுமக்களை காவல்துறையினர் அணுகுகிற முறையில் ஜாதிகளை பார்த்து வித்தியாசப்படுத்தப்படுகிறார்கள் குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா? இல்ல எல்லாரும் அவங்க சமமா ட்ரீட் பண்றாங்க? அக்கேஷனலாக 1-2 ஸ்டேஷன்கள் அது மாதிரி நடக்கிறது உண்மைதான். ஏன்னா வக்கீலுங்கிற முறையில் நானே சில கேஸுகளுக்கு போகிறேன், சில நிகழ்ச்சிகளில் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஜாதிக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் சமீபத்தில் கூட நான் ஒரு கேஸ் நீங்க வைக்கிற பொடியில் இருக்கிற அடுத்த விஷயம் ஜாதிக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா வேற எது கொடுக்குறாங்க? இல்லை, அவங்க அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை சமுதாயத்தினுடைய அடிப்படையில் தான் பார்த்து பேசுகிறாங்க. அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல திறமையான போலீஸ் அதிகாரிகளுக்கு நல்ல பக்குவமான பதவிகளை கொடுக்காமல் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் உட்கார வச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர்களுக்குள்ள ஒரு இம்பேலன்ஸ் வந்துடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் போலீஸ் துறையில் இருக்கக்கூடியது திறமையான அதிகாரிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலை இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் திங். நண்பர் கதிர் சொன்னார், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்னென்னா ஒரு ஜாதியினுடைய கண்ணோட்டத்திலேயே பார்க்காம சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். நீங்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜாதி அமைப்புகள் இன்க்ளூடிங் கொகுவேளாளர் கவுண்டர்கள் பேரவை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்லாம் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்து பெரும்பாலானவர்கள் நடுநிலையாக இருக்கிறாங்க. 1-2 பேர் மட்டும்தான் சில நேரங்களில் வந்து அங்கங்கே ஆடிடுறாங்க. அந்த ஆடுதல் இல்லாமல் இருந்தால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும், சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் நன்மைக்காக அவர்கள் பாடுபட வேண்டும். கதிர், உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கிற்கான நீதிங்கிறதுக்கான அடுத்த கட்ட போராட்டங்கள் எப்படி டிராவல் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற 2 பேரையும் குண்டாசில் போடணும்னு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். இது இந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக பார்க்க முடியுமா? இல்லை, நம்ம தண்டனை தான் வந்து ஒரு போராட்டத்துக்கான வெற்றியாக நம்ம பார்க்க முடியும். அவர் திருப்பி மறுபடியும் எங்கேனாக்க அவர் போகிற போக்கில் சாதாரணமாக சொல்லிடுறாரு, எஸ்சிஎஸ்டி வழக்கெல்லாம் தப்பாக பயன்படுத்தப்படுறாங்கன்றாரு. நான் இதில் ஒன்று சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் வெறும் 1500 வழக்கு தான் எஸ்சிஎஸ்டி வழக்க போடுறாங்க. 3 லட்சம் ஐபிசி போடுற இந்த நாட்டில் சொற்ப அளவு தான், 4% கூட எஸ்சிஎஸ்டி வழக்கு போடுறதில்ல. கன்வெக்ஷன் ரேட் குறைவாக இருக்குன்னா அதுக்கு வழக்கு தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இங்கே கொலை வழக்குக்கு 30% தண்டனை கிடைக்குது, ரேப் வழக்குக்கு 7% தண்டனை கிடைக்குது. அதுக்கு காரணம் புகார் கொடுக்கிறவங்களோ பாதிக்கப்பட்ட மக்களோ கிடையாது, சாட்சிகளை பலப்படுத்துவது கிடையாது, ஆதாரங்களை பலப்படுத்துவது கிடையாது. நம்முடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் உடைய அமைப்பு முறை பாகுபாடோடு இருக்கின்றதை நம்ம சொல்றோம். இதான் சுட்டிக்காட்டி விரும்புகிறோம். இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அந்த கைதிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஏழைகளும் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யரே சொல்லியிருக்கிறாரு,
பெயில் கிடைச்சிரும், ஆனாக்க ஜாமீன்தார் கிடைக்க மாட்டாங்க. தனிநபர் ஜாமீன்தார் தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி சிஸ்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. அவர் சொல்றாரு ஜாதி இல்லை சமூகம்ன்றாரு. சமூகம்னா என்னன்னு கேட்குறேன். சமூகமே ஜாதியாக தான் இருக்கு. அப்புறம் இங்கே ஜாதி இல்லை சமூகம் இல்லைங்க. ஜாதிக்கும் சமூகத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். காலனி தனியாக இருக்கு, சேரி தனியாக இருக்கு, கோவில் தனியாக இருக்கு, டீ கடை 2 கோலமுறை இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்ல முடியுமா? இதெல்லாம் முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த சிஸ்டம் மட்டும் கோளாறு கிடையாது, சமூகத்திலையும் இது ஒரு மாற்றம். இப்போ அவங்க சொல்றாங்க ஒருவேளை தண்டனை ரொம்ப சரியா கிடைச்சிருச்சுன்னா, இப்போ பல வழக்குகள் தண்டனை சரியா கிடைச்சிருந்துச்சுன்னா இது நடந்திருக்குமான்றதை நம்ம சொல்ல வரோம். நிர்பயாவுக்கு பிறகு ஜஸ்டிஸ் வர்மா கமிஷன் கொண்டு வந்தது அந்த சட்டத்துக்கு பிறகு 3 மாதங்களில் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண 3 மாதங்களில் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 4000 வழக்குகள் ரேப் வழக்கு இன்னும் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷன் பெண்டிங் பத்தி பேசல. அப்ப இவ்வளவு வழக்கு பெண்டிங் இருக்கு. வர்மா கமிஷன் கொடுத்த அந்த அறிக்கை இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு வழக்குல மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. சிஸ்டம் எல்லாம் கோளாறு இருக்கு. அதுக்குள்ள இந்த ஆணாதிக்கம் இருக்கு, ஜாதி இருக்கு, வர்க்கம் இருக்கு, அரசியல் இருக்கு. இதுதான் நாங்க சொல்லிக்கொள்ள விரும்புறோம். ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகமே வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக எப்படி இது பயணிக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன? நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியது, உங்களுக்கு நிறைவு கருத்தை முன்வைங்க. இல்ல, நாங்க முன்வைக்கிற கோரிக்கை ரொம்ப எளிமையானது. நாங்க SC/ST ஆக்ட் பிரகாரம் அந்த ப்ரொவிஷன்ல சட்டத்தில் எங்களுக்கு ஒரு இது இருக்கு, சட்டத்தில் உரிமை இருக்கு. பாதிக்கப்பட்ட விக்டிம் எந்த வழக்கறிஞரை வச்சுக்கிறாங்களோ அந்த வழக்கறிஞரை வச்சுக்கலான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சரியில்லைன்றாங்க. ஸோ ஒரு வழக்கறிஞர் குழுவை தமிழக அரசு நியமிக்கணுன்றது எங்களோட முதல் பரிந்துரை. குண்டாசில் போட்டு 1 வருடம் பிணை கொடுக்க கூடாது. இன்னைக்கு கௌசல்யா வழக்கில் சங்கரை கொலை செய்தவர்கள் இதுவரை சிறையில் இருக்கிறாங்க. போன மார்ச் 13ஆம் தேதி நடந்த சம்பவம் 1 வருடம் ஆயிடுச்சு. இந்த வழக்கு நீங்க நல்லா போறதுக்கு காரணமே குற்றவாளிகளை பிணையில் கொடுக்காம இருக்கிறது தான். இது மற்ற வழக்கு மாதிரி பிணை கொடுக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 1 வருடம் அவர்களை சிறையில் வைத்திருக்க வேண்டும். இது ரெண்டுமே எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லுங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரியான நடைமுறை, எத்தனை கேஸ் கோர்ட்ல இருக்குது, எத்தனை கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, இந்த துரிதமான விசாரணைக்கு என்னென்ன போக்குகள் இருக்குன்றதை தமிழக அரசு ரிவ்யூ பண்ணி ஒரு ஒயிட் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. இது எல்லாம் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்ல விரும்பல. சிஸ்டம் எப்படி இருக்குன்றோம். அது அதிமுக அரசாங்கமோ இல்ல காங்கிரஸோ இல்ல பிஜேபி அப்படின்னு பிரிச்சு பார்க்கல. சிஸ்டம் இப்படி கோளாறா இருக்கு. கட்சி அடிப்படையில் நான் சொல்ல விரும்பல. இதை நன்றி கதிர். உங்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு கருத்தாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்னு எதிர்பார்க்குறீங்க சுருக்கமாக? இல்ல சகோதரர் கதிர் சொல்றாங்க, பட் கோர்ட்ல போய் ஒரு அரசாங்கம் இந்த வழக்குகளை ஏன் பெண்டிங் வச்சிருக்குன்னு கண்டிப்பா கேட்க முடியாது. ஸ்டேஷன்ல கேட்கிற உரிமை அரசாங்கத்துக்கு உண்டு, கோர்ட்ல கேட்க முடியாது. ஆகவே நாங்கள் இதை சொல்ல, சட்டம் கடுமையாக்கப்பட்டால் நாங்க நீதிமன்றத்தை வேண்டதான், சட்டத்தை கடுமையாக்குங்க, நிச்சயமா குறைக்க முடியும். ராஜலட்சுமி மேடம், விரைவாக சட்டம் வந்து தீர்ப்பை கொடுக்கணும். அது பாட்டு பெண்டிங்காக வச்சுட்டு இவங்க வந்து இதில் பெயிலே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வாகாது. அதனால இப்படி பெயிலெலாம் கொடுக்கவும் கூடாது முதல்ல இந்த மாதிரி ரேப் கேஸ்களுக்கெல்லாம். அதனால அந்த சமுதாயத்தில் தலித் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறது வந்து நிச்சயமா நிப்பாட்டப்பட வேண்டும். அது நிப்பாட்டப்படுறதுக்கு அவங்க கொஞ்சம் சட்டங்களை வேகமாக நடத்தணும். எந்த பெண்கள் மீதான தாக்குதலை குறைப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்க? ஆண் பெண் படிக்கக்கூடிய பள்ளிகளிலையும் கல்லூரிகளிலையும் செக்ஸ் பற்றிய கல்வி கட்டாயம் அவர்களுக்கு தேவை. ஒன்று. ரெண்டாவது, சமுதாயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் மாணவர்களுக்கு ஆன்மீகத்திலும் கடவுள் நம்பிக்கையிலையும் அவர்களுக்கான நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்ற நீதி போதனை வகுப்புகள் அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்தது. இப்போ சுத்தமாகவே அது கிடையாது. அதையெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். இப்போ எப்படி டீ காஃபி குடிக்காம இளநீருக்கு எல்லாரும் மாறுறாங்களோ அது மாதிரி நீதி போதனை வகுப்புகளை தாராளமாக கொண்டு வந்தால் மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது. அந்த எழுச்சியை நல்ல நிலையிலே கொண்டு போவதற்கு இந்த நாடு உதவி செய்ய வேண்டும். நன்றி இஸ்லாமி சார். அரியலூர் நந்தினியினுடைய மரணத்தை முன்வைத்து பெண்களினுடைய பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்டோருடைய உரிமை குறித்து பல்வேறு கேள்விகளை கேள்வி நேரம் எழுப்பி இருக்கிறது. ஒற்றை நிகழ்ச்சியில் முடிகிற விஷயம் அல்ல இவ்விரண்டும். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.